ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகத்திலே 46வது அதிகாரத்திலே 4வது வசனம். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த பகுதியில் வாசிக்கிற பொழுது யாக்கோபு தன்னுடைய முதிர் வயதான காலகட்டத்திலே தன்னுடைய மகன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்படுகிறார். எகிப்து தேசத்திலே மிகப்பெரிய அதிகாரியாக இருக்கிறார். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே, பார்வோன் என்கிற ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அந்த தேசத்திலே எகிப்திலே மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத ஒரு காரியம் நடக்கிறது யாக்கோபுக்கு. யாக்கோபு நினைத்தார் தன்னுடைய மகனாகிய யோசேப்பு உயிரோடு இல்லை, அவன் மறித்து போய்விட்டான் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஒரு செய்தி வருகிறது, அவருடைய மகன் யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. அதை கேட்டவுடனே அவருடைய இருதயம் மகிழ்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, வெகு காலமாக காத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், வெகு காலமாக துக்கத்தோடு கூட காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கு அவருக்கு கிடைக்கிறது. தன்னுடைய மகன் உயிரோடு கூட இருக்கிறான், எகிப்து தேசத்தில் இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்படுகிறார். கேட்ட உடனே அவருடைய உள்ளமெல்லாம் துடிக்கிறது. தன்னுடைய மகனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பாருங்க, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார். புறப்பட்டவர் நேராக எகிப்து தேசத்துக்கு போகவில்லை, நேராக பெயர்சபாவுக்கு போகிறார். அந்த இடத்துல தேவ சமூகத்தில் வந்து தேவனுக்கு பலி கொடுக்கிறார். காத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை அறிந்து கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ராத்திரியிலே கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனத்திலே தோன்றி, நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். நான் உன்னோடு கூட எகிப்துக்கு வருவேன் என்று கர்த்தர் சொன்னார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, எவ்வளவு பெரிய ஒரு கிருபை அது, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது. இந்த இடத்துல பாருங்க, யாக்கோபு தன்னுடைய மாமனாரை விட்டு வந்து விடுகிறார். பாருங்க, கானானுக்கு வருகிறார். கானானிலே தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவருக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி வருகிறது. என்ன கேள்வி தெரியுமா? தான் யோசேப்பை பார்ப்பதற்கு எகிப்து தேசத்துக்கு போவதா வேண்டாமா? ஏனென்று கேட்டால், எகிப்து வேறு ஒரு தேசம், வாக்குத்தத்தத்தின்படியான கொடுக்கப்பட்டது ஒரு தேசம் அல்ல. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் அவரை பார்த்து சொல்லுகிறார். யாக்கோபை பார்த்து சொன்னார், யாக்கோபை யாக்கோபை என்று சொல்லி கூப்பிட்டார். யாக்கோபிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார், நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம் என்று சொன்னார். சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எங்கே போக வேண்டும் என்பதை கர்த்தரே தீர்மானிக்கிறார், கர்த்தரே முடிவு செய்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, நாம் எந்த இடத்துல வாழ வேண்டும் என்பது கர்த்தர் முடிவு செய்கிற காரியமாக இருக்கிறது. ஒருவேளை அது கானானா, அது ஒருவேளை எகிப்தா, அல்லது ஒருவேளை அது வனாந்தரமா, எதுவாக இருந்தால் என்ன, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? அதுதான் பிரதானமான ஒரு காரியம். இந்த இடத்திலே கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், உன்னோடு கூட நான் எகிப்துக்கு வருவேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இதுதான் வாக்கு தத்தம், இதுதான் தேவனுடைய வார்த்தை. நம்ம எதிர்பார்க்கிறது கானான் அல்ல, நாம் எதிர்பார்க்கிறது எகிப்தும் கிடையாது, ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கிறது வனாந்தரமும் அல்ல. கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்திலே நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட இருக்க வேண்டும். அது ஒன்றுதான் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய மிகவும் பேரானந்தமாக இருக்கும். அது நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும். அதுவே நமக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் யாக்கோபிடத்தில் அதைத்தான் சொன்னார், நான் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று சொன்னார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை அது பாருங்க. அந்த இடத்துல எகிப்து தேசத்துக்கு போகும்போது பாருங்க, அவருடைய குமாரர்கள் அனைவரையுமே புறப்பட்டு போனார்கள். வேதம் சொல்லுகிறது 70 பேராக எகிப்துக்கு புறப்பட்டு போனார்களாம். ஆனால் எகிப்தில் இருந்து விடுதலையாகி வெளியே வரும் பொழுது மகா திரளான கூட்டமாக வெளியே வந்தார்கள். எண்ணி முடியாத அளவுக்கு வெளியே வந்தார்கள். நட்சத்திரங்களைப் போல கர்த்தர் அவர்களை மகா திரளாய் பெருக பண்ணினார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் போக வேண்டிய இடம் பெரியதல்ல, எந்த இடத்திலே வாசம் பண்ணுகிறோம் என்பது பெரியதல்ல. கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் அதுதான் முக்கியம்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுது இடங்கள், அதுதான் முக்கியம். அந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு யாக்கோபு கீழ்ப்படிந்து எகிப்துக்கு புறப்பட்டு போனார். எகிப்திலே மகா பெரிய ஜாதியாக மாறினார்கள், மகா திரளான ஜாதியாக மாறினார்கள். மறுபடியும் கர்த்தர் அவர்களை கானானிலே கொண்டு வந்து நிலைநிறுத்தினார். கானானை அவர்களுக்கு சுதந்திரிக்க பண்ணினார். அந்த மிகப்பெரிய தேசத்தை கர்த்தர் அவருக்கு சுதந்திரமாக கொடுத்தார். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, இந்த பகுதியில் நாம் அறிந்து கொள்கிற ஒரே ஒரு காரியம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னார், எகிப்துக்கு போக நீ பயப்பட வேண்டாம் என்று சொன்னார். நீங்க எந்த காரியத்துக்கும் பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்கள். இந்த வசனத்தை சொல்லும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டு போனது. அப்பொழுது மரியாள் இயேசுவிடத்தில் வந்து சொன்னார், அவர்களுக்கு அங்கே திராட்சரசம் இல்லை என்று சொன்னார். ஆனாலும் கூட கர்த்தர் அந்த இடத்தில் ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கற்ஜாடிகளை தண்ணீரை கொண்டு வந்து நிரப்பினார்கள். அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறிச்சு. அந்த இடத்திலே அந்த வார்த்தை என்ன தெரியுமா சொன்னாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஆம், எனக்கு அன்பான தேவச்சனங்களே, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி அந்த தாயார் சொல்லிவிட்டு போனார்கள். வேலைக்காரர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். மறு வார்த்தை பேசவில்லை. தண்ணீர் இருக்கிறது, திராட்சரசம் எங்கே என்று சொல்லி கேட்கவில்லை. திராட்சை பழங்கள் எங்கே என்று சொல்லி கேட்கவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் கீழ்ப்படிந்து அந்த கற்சாடிகளிலே தண்ணீரை ஊற்றினார்கள். அந்த தண்ணீரானது திராட்சரசமாய் மாறிற்று. அதே போலதான் இன்றைக்கு உங்க வாழ்க்கையை இனிமையாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னார், மகிழ்ச்சியாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னார். அது கர்த்தராலே மாத்திரம்தான் கூடும். ஒரு வேலைகள் நினைக்கலாம் எப்படி நடக்கும் என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கும். கர்த்தருடைய வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். உங்க வாழ்க்கையிலே நிறைவான நன்மை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்க ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் எங்களோடு கூட இருப்பது எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியமாய் நாங்கள் கருதுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளை மாற்றும்படியாய் ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவீராக, வாழ்க்கையை இனிமையாய் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் கேளுங்க பிதாவே. ஆமென். God bless you.